ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் வச்சு சூப்பரான ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் பொன்னிறமாக வதக்கி எடுத்துடலாம். இப்படி பண்ணுறதுனால உருளைக்கிழங்கு மேல் லேயர் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வறுபட்டதும் இதை எடுத்து ஒரு பிளேட்ல தனியா வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயில 10லேருந்து 12 வெண்டைக்காயை இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து நார்மலா நம்ம டைரக்டா சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி குழப்பா இருக்கும். இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம சேர்த்தோம்னா அந்த குழகுழப்பு தன்மை இல்லாம இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கினதும் இதையும் எடுத்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் பொரிஞ்சதும் 8 பூண்டு பல்லு, 1 கப் சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறனால குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் உங்களுக்கு கிடைக்கலனா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் அளவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எண்ணெயில் இதை வதக்குனப்பவே இது ஒரு 80லேருந்து 90% வெந்திருக்கும். இந்த மசாலால நல்லா ஊறி இதுங்கிறதுக்காக இது வந்து இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததும் இதை மூடி போட்டு 15 நிமிஷம் சிம்ல வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா மேலே எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது காரமோ இல்லை புளிப்போ அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.